बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना शफीना हबीबिना नबीना मौलाना मुर्शिदना मुहम्मदिन व अला आलिहि सय्यिदिना मौलाना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि वस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या मुर्शिदी या मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநேச செல்வர்கள் எப்படி நோன்பு இருந்தார்கள் என்பதை பற்றி சாஹிப் தர்கா இதழில் வெளியான ஒரு அருமையான கட்டுரை. ஒவ்வொரு வலியுல்லாவும் எப்படி நோன்பு வைத்தார்கள் என்பதை மட்டுமல்ல, நோன்பு வைக்க அல்லாஹ் இடும் உத்தரவின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு தம் வாழ்நாள் முழுக்க எப்படி பசித்து இருந்தார்கள் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து ஹிந்துஸ்தானத்தின் பாதுஷாவாம் ஹஜரத் ஹாஜிகான் ஹாஜா மொயினுதீன் சிஷ்டி ஹசன் சஞ்சரி அத்தாய ரசூல் குதுஸ்லாவுல் அசீஸ் நாயகத்தால் போற்றப்பட்டவரான புகழப்பட்டவரான தாத்தா கஞ்சபக்ஷ் அலி ஹஜ்வீரி குதுஸ்லாவுல் அசீஸ் அவர்களால் யாத்து எழுதப்பட்ட கிரந்தமான கஷ்புல் மெஹஜூபில் சில வலிமார்கள் நோன்பு வைத்தது மட்டுமின்றி தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்ற கோட்பாட்டினை எப்படி கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பது தாம் நேரடியாக தரிசனம் செய்த வலிமார்களின் நிலைகளை கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் ஷேக் சஹல் இப்னே அப்துல்லா துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் நோன்பு வைத்ததின் நிலை எப்படி இருந்தது என்றால், தன் வாழ்நாள் முழுக்க மாதத்தில் 15 நாட்களுக்கு ஒருமுறை உண்பார்கள். ரமலான் நோன்பு காலத்திலோ முழு மாதமும் ஏதும் உண்ணாமலேயே பெருநாள் வரை நோன்பு இருப்பார்கள். ஒவ்வொரு இரவும் 400 ரக்காத் நஃபில் தொழுவார்கள் என்று அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ஷேக் அபு நசர் சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் ஃபக்கீர்மார்களின் கிரீடம் என்று புகழ் பட்டப்பெயர் பெற்ற இவர்கள் ஒருமுறை புண்ணிய ரம்ஜான் மாதத்தில் புனித பக்தாது மாநகரத்திற்கு வந்தார்கள். ஷேனி ஜியா பள்ளிவாசலில் தங்கியிருந்தார்கள். அந்த வேளையிலே அனைத்து ஃபக்கீர்மார்களும் துர்வேஷ்களும் சூஃபியாக்களும், நாயகமே, நாங்கள் தங்களை இமாமாக கொண்டு இந்த ரமலான் இபாதத்துக்களையும் தராவிகளையும் தொழ யாசிக்கின்றோம் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்ட அபு நசர் சிராஜ் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் முழு மாதத்திலும் 5 குர்ஆன் ஷெரீஃப்களை, ரம்ஜான் ஷெரீஃபின் முழு மாதத்திலும் 5 குர்ஆன் ஷெரீஃப்களை ஓதி முடித்தார்கள். ஒவ்வொரு இரவும் ஹஸ்ரத் அவர்களுக்கு ஒரு ரொட்டியை வழங்கி வந்தோம். பெருநாள் அன்று ஈத்கா மைதானத்திற்கு தொழச் சென்ற சமயம் எல்லா அறைகளும் சுத்தப்படுத்திய போது ஹஸ்ரத் அவர்களின் அறையில் நாங்கள் வழங்கிய 30 நாள் ரொட்டிகளும் அப்படியே இருந்தன. சுபஹானல்லாஹ். ஹஸ்ரத் ஹப்ஸ் மற்றும் ஹஸ்ரத் இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி தஆலா அலை, ஹஸ்ரத் இப்ராஹிம் இப்னே அதம் பல்கை ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது ஹஸ்ரத் அலி பின் புகார் ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஸ்ரத் ஹப்ஸ் வலியுல்லா அவர்களே ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்களில் 15வது நாள் ஒரு வேளை மட்டும் சஹர் நேரத்தில் உண்பதை கண்டோம். ஹஸ்ரத் இப்ராஹிம் இப்னே அதம் வலியுல்லாவை பற்றிய ரிவாயத்தில் ஹஸ்ரத் இப்ராஹிம் இப்னே அதம் ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் ரமலானின் 30 நாட்கள் எதுவுமே உண்ணவே இல்லை. கோதுமை அறுவடைக்கு கூலி வேலைக்காக செல்வார்கள். அப்படி அந்த கூலி வேலைக்கு சென்று வரும் பொழுது அதற்கான கூலியை வாங்கி அனைத்து ஏழை தர்வேஷ் ஃபக்கீர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். இரவு முழுக்க விழித்திருந்தும் பகல் முழுக்க உழைத்து கூலி வேலை செய்பவருமாக ஹஸ்ரத் இப்ராஹிம் இப்னே அதம் பல்கை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். ஹஸ்ரத் ஷேக் அபு அப்துல்லா ஹஃபீஃப் ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி இன்னும் அநேக வலிமார்களின் நோன்பு நிலைகளை பற்றி ஹஸ்ரத் சையத் அலி கஞ்சபக்ஷ் அலி ஹஜ்வீரி குதுஸ்லாவுல் அசீஸ் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ஷேக் அபு அப்துல்லா ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அல்லாவின் பால் இறுதி அழைப்பை அறிந்து கொண்டு 40 நாட்கள் என்ற கணக்கில் ஒன்றுமே உண்ணாமல் 40 முறை நோன்போடு இருந்து இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நான் ஒரு ஃபக்கீர் தர்வேஷை பார்த்தேன். அவர் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுத்து 40 நாட்கள் எவ்வித போஜனமும் உட்கொள்ளாமல் வாழ்நாள் முழுக்க நோன்பு வைத்து வாழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ். ஹஸ்ரத் அபுல் உஸ்ஸா தானிஷ்மந்த் என்ற வலியுல்லா அவர்களின் அந்திம காலத்தில் அவர்கள் அருகில் நான் இருந்தேன். தன் இறுதி நாளை அறிந்து கொண்ட ஹஸ்ரத் அவர்கள் 80 நாட்களுக்கு முன்பாகவே உலக உணவை உட்கொள்வதை தவிர்த்து கொண்டார்கள். ஆனால் அதே வேளையில் ஜமாத்தோடு ஐவேளை தொழுவதை ஒருபோதும் தவறவிட்டதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் ஷேக் மசூத் மற்றும் ஹஸ்ரத் ஷேக் பூ அலி சையா ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் பாரசீக நாட்டின் மரவ் என்ற ஊரில் 2 வலிமார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவரான ஷேக் மசூத் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷேக் பூ அலி சையா அவர்களை பார்த்து,
வாருங்கள் நாம் மனித சஞ்சாரத்தை விட்டு ஒதுங்கி தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து தொடர்ந்து 40 நாட்கள் அல்லாவை வணங்குவோம், அல்லாவை இபாதத்து செய்வோம் என்று அழைப்பு கொடுத்தபோது ஷேக் பூ அலி சையா கூறினார்கள், நண்பரே, அன்பரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். ஒரே ஒழுவோடு மக்களுக்கு மத்தியில் தொடர்ந்து 40 நாட்கள் மூவேளை உணவு உண்டு தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து அல்லாவை வணங்குவோம் என்று அதிர்ச்சி அழைப்பு விடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இறைக்காதலில் லயித்து அல்லாஹ் என்ற ஏகனில் அழிந்து போன நாதாக்களான வல்ல வலிமார்களின் இந்த புனிதமான நோன்புகளின் பொருட்டால் அல்லாஹ் இந்த ரமலானின் இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லு அலைஹி வஸல்லம் தஸ்லீமா.